ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா ஈரோடு பக்கத்தில் இருக்க திருச்செங்கோடு இந்த ஊரில் இருந்தா இருக்கோம். இந்த ஊரில் வந்து அந்த சூப்பரான ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில் போகிறதுக்கு கீழே பஸ் விடுறாங்க. அந்த பஸ்லேருந்து ஏறி போகிறோம். இந்த திருச்செங்கோடு வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோயில், அர்த்தநாரீஸ்வரர் பெருமாள், பாகம்பிரியாள் அம்மா, அப்புறம் வந்து திருச்செங்காட்டு வேலவர் அப்படின்னா இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. சூப்பராக இருக்கு பாருங்க. மலை மேலே இருக்கு இந்த கோயில். ரொம்ப விநாயகர் வந்து நம்மளை சூப்பராக வரவேற்கிறாரு. அப்படியே இயற்கை சூழ்ந்த அமைப்பில் எல்லா கோயிலும் சூப்பராக இருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா அர்த்தநாரீஸ்வரர் தான். இங்க வந்து சிவனும் சக்தியும் ஒண்ணா இருக்காங்க. அது இல்லாம இது கொங்கு நாட்டு சைவ திருத்தலங்கள்ல ஒண்ணு. திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற திருத்தலம். இப்ப நீங்க பார்த்தது தலவிருச்சம் இல்ப்ப மரம். அதுக்கப்புறம் கொடிமரம் பாருங்க. சூப்பரா இருக்கு. இந்த என்னன்னா பெருமாள் கோயிலும் இருக்கு. முருகருக்கு தனி சன்னதி இருக்கு. முருகர் வந்து திருச்செங்காட்டு வேலர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அது இல்லாம வந்து இது வந்து திருஞான சம்பந்தரால தேவார பாடல் பெற்ற திருத்தலம். அவர் வந்து மலையில வந்து எல்லாமே அதுவும் இல்லாம இங்க வந்து ஆதிசேஷன் வந்து வழிபாடு பண்ணதா ஒரு தகவல் இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி ஆதிசேஷனுக்கு தனி சன்னதியும் இருக்கு. இருக்கிற மூலவரான அர்த்தநாரீஸ்வரர் கீழ ஒரு லிங்கம் இருக்கு. மேலும் ஆண், பெண் ஒற்றுமையை காட்டுற மாரி அர்த்தநாரீஸ்வரரும், சைவ வைணவ ஒற்றுமையை காட்டுற மாரி பெருமாள் கோயிலும் வந்து மலை மேலேயே இருக்கு. இங்க பாருங்க. வானரங்கள்லாம் புடைசூழ இந்த கோயில் வந்து சூப்பரா இருக்கு. இந்த காட்சியெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுலயும் ஒரு காட்சி நான் ரொம்ப பார்த்தேன். ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அது என்னன்னா, ஒரு குரங்குக்கு இன்னொரு குரங்கு பேன் பார்க்கறது. அந்த மாதிரி நான் எல்லாமே பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மலை வந்து ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது ஆணாவும், ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது பெண்ணாவும் தோற்றமளிக்குதுன்னு கூறுறாங்க. அதுதான் இந்த மலையோட ஸ்பெஷாலிட்டின்றாங்க. இந்த பகுதி மக்கள் வந்து என்னன்னா, கல்யாணம் ஆன அப்புறமா முதல்ல வந்து இந்த சுவாமியை வந்து வணங்குறத ஒரு ஐதீகமாக வச்சிருக்காங்க. அர்த்தநாரீஸ்வரர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இந்த இலுப்ப மரம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஆதிசேஷன் சந்நிதி பக்கத்துல இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தேவார பாடல் பெற்ற போர்டு இருந்தது. அது சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மலை வந்து என்னன்னா செந்நிறமா இருக்கிறதுனால வந்து திருச்செங்கோடுன்னு இந்த ஊருக்கு வந்து பேர் சொன்னதா சொல்றாங்க. இந்த கோயிலில் வந்து என்னன்னா இன்னொரு புராதன சிறப்பு வந்து என்னன்னா ஆதிசேஷனுக்கு தனி சந்நிதியும் அர்த்தநாரீஸ்வரர் மூலவராக இருக்கிறது வந்து இந்த கோயில் மட்டும்தான். இந்த மலையில வந்து 60வது ஒரு படி இருக்கு. அந்த படியில நின்று சத்தியம் பண்ணா வந்து என்னன்னா அது வந்து கோட்டையை எதிர்ந்திருக்கு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அந்த அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம் பாருங்க. சூப்பரா இருக்கு. இந்த கோயிலோட அழகை ஒவ்வொரு இடத்துமே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த கோயில் வந்து நல்லா வைப்ரேஷனான கோயிலாக இருந்தது. பாருங்க இந்த கோயில் வந்து எவ்வளோ உணர்த்துது பாருங்க நமக்கு. கல்லுலேயும் வந்து கடவுள் வந்திருக்காரு. ஒவ்வொரு விஷயமே வந்து ஒவ்வொரு மாதிரி சூப்பராக இருந்தது. ஒரு சிவலோகம் மாதிரி இருந்தது அந்த கோயில் வந்து எனக்கு. ஏன்னா வந்து என்னன்னா நாங்கள் போனது அந்த மார்கழி மாசம்ன்றதுனால அதுக்கப்புறம் இப்போ நான் கண்ட காட்சி என்னை ரொம்ப மிஸ்பிரைஸ் பண்ணிச்சு. அது பாருங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து என்னன்னா இந்த ஆதிசேஷன் முன்னாடி வந்து என்னன்னா நம்ம ஏதாவது காணிக்கை கொடுத்தோம்னா அந்த காணிக்கையை வந்து அவர் முன்னாடி காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பேரை காட்டிட்டு இந்த மாதிரி வந்து என்னன்னா பாருங்க இவர் பேர் வந்து மனோஜ், அவர் வந்திருக்காரு இங்க அப்படின்றத சொல்றாங்க. இந்த திருச்செங்கோடு ஈரோடு மக்கள் வந்து எல்லார்கிட்டையும் ரொம்ப மரியாதையா பேசுறாங்க. அந்த கோயம்புத்தூர் தமிழ் வாங்கல ஏனுங்க அப்படிங்களாங்க சொல்லிட்டாங்களாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருத்தனுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கறதுனால நம்ம வந்து இதுலயே வந்து தாழ்ந்து போயிட மாட்டோம். ஒரு சமநிலை இருக்கும் எப்பவுமே வந்து என்னன்னா அது வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை இந்த காலத்துல. ஓகேங்களா, ஒரு எறும்பு கூட அதுக்கு உண்டான மரியாதையை வந்து நம்ம கொடுக்கணும். சும்மா பேசக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த வேற லெவலில் இருக்கு. இந்த பையா படத்துல வர மாதிரி தான் பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சின்னதாக தான் தெரியும் அது தூரத்தை வச்சு பார்த்தா. மக்கள் எல்லார்கிட்டையும் மரியாதை பேச ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் ஒரு நல்ல வீலாக்கில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃபன்னிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைம் இருந்தால் திருச்செங்கோடுக்கு வாங்க.